நம்ம ஈரோடு டெக்ஸ் வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அவார்ட் கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு டான்ஸ் ஷோ நடக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் லேகர்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுக்க போகிறாங்க. தினேஷ் உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டல. போவேலன்னு சொல்றேன். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பவானி பாலத்தில் தான் இருக்கோம். சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இந்த டெக்ஸ் வேல்யூல வாங்கியிருக்கோம். எதுக்குன்னா டிராவல் லேகர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஈரோடு டெக்ஸ் வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அவார்ட் கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு டான்ஸ் ஷோ நடக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் லேகர்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 12:30 மணி. எங்கள் பசங்கிட்ட என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 11 மணிக்கு இருங்கடா, போகிற வழியில் ஏதாவது வந்து கண்டென்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு சொல்லியிருந்தோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. ஸோ இன்னமும் எவனும் வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செம்ம கடுப்பாகிட்டு இருக்கு. ஹலோ, வந்துட்டு இருக்கண்ணா. இவங்க வந்தாதானே வரதுக்கு, வண்டி இல்லைங்கிறாங்க. அப்ப நான் தானே கூப்பிட்டு வரணும். வந்துட்டு இருக்கோம்டா. வாங்கடா. என்ன அவார்டு ஃபங்க்ஷன் இப்படி வந்துட்டு இருக்கீங்க? பாரு மாப்பிள்ள எப்படி வந்திருக்கான். செம்ம மாப்பிள்ள. நீ தான் மாப்பிள்ள கெத்து. மாப்பிள்ள நானும் பிளாக் தான் போட போறேன். அப்படியா? வேற யார் பிளாக் போடுறா? வேற தெரியல மாப்பிள்ள. அங்க போய் பார்த்தா தெரியும். இல்ல எனக்கு புரியல, என்னடா இப்படி வந்திருக்க தினேஷ்? அவார்ட் ஃபங்க்ஷன் இன்னைக்கு எங்க அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லவே இல்ல. ஏய் மாப்பிள்ள, அவன் என்ன சொன்னான், ஈரோடு போகணும் தானே சொன்னான். ஈரோடு ஏதோ அவன் ஆளு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குது. அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஜூடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் ஆஃபர் போகுதுங்க. அதனால வந்துட்டு அவன் ஆளுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தரதுக்காக நம்ம எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோட ஒரு ஜூடியோல தாங்க கிளம்பிட்டோம். ராகுல் ப்ளே பாய் மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மாப்பிள்ள ப்ரமோஷன் பண்ணிடுறேன். சோ ராகுல் ப்ளே பாய்னு சொல்லி புதுசா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அந்த பையன் மாப்பிள்ள வந்து யார் பார்த்த வேலைன்னு தெரியல. பெண்ணாகவும் ஆணாகவும் பேசியது மட்டுமல்லாமல் ஃபேஸ் ஆப் மூலம் பெண்ணாகவே மாறி பல வாலிபர்களுடன் உல்லாச லீலைகள் புரிந்து ஏமாற்றும் தினேஷ் உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டல. நேத்து ஒரு வீடியோ டெலீட் பண்ண சொன்னல, என்ன பண்ண நீங்க? எங்க இதுல தான இருக்கு. ஆர்டர் பண்ணியாச்சு. என்ன தருடா? ஹே சிரி லாக் தி ஸ்கிரீன். லாக் ஆயிடுச்சா? ஐபோன் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணா வந்துட்டு ரீசைக்கிள் பின்ல நிக்குமா, அது வந்து டெலீட் பண்ணுமா. தலையில வந்து அதை டெலீட் பண்ணல, அது ரீஸ்டோர் கொடுத்துறா. மறுபடியும் வந்து கேலரிக்குள்ளே வந்துருச்சு. அது திருட்டுத்தனமா சொல்லாம வச்சுட்டாங்க. நேத்து நைட் எடுத்து இப்ப சொல்றாங்க. ஓகே இங்க பாருங்க, டைம் 12:40 ஆயிருச்சு. தெரியலடா, இன்னமும் கிளம்பல அப்படின்னா அவார்டு அவங்களே வந்து வீட்டுல வாங்கிட்டு போக சொல்லிடுவாங்க. கிளம்பிடுவோம். லெகின்ஸ், சட்டை, ஜட்டி, மாப்ள லெகின்ஸ் தான் வேறல இல்லடி. லெகின்ஸ் எப்படி இருக்கு? ஏன் ஆள் கூட நீ பேசிட்டு இருக்க? உன் ஆள் என்ன இவர் நெத்தில எழுதி வச்சிருக்காடி? ஏய், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவன் ஏன் ஆள் தாண்டி? நீ மச்சாங்க பாரு. நீ பாரு. மாப்ள இங்க வந்து 7000 கிராக்ஸ். ஃபர்ஸ்ட் காப்பி தான். நல்லா இருக்கு. அதாவது இந்த காக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் காப்பியா இல்லையான்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காப்பியா இல்ல. ஃபோக்கஸ் எவ்வளவு? பாண்டி புல்லட் பாண்டி அழுத்த மாட்டீங்க. நல்லா தெரியுது. டாடா பை பை. போயிட்டாங்க. பை பை. பை. போறேங்க. இவனுக்கு மட்டும் தான் டிராயர் போட்டு வந்திருக்கானுங்க. பைத்தியக்கார மாதிரி வந்திருக்கானா. அங்க பாருங்க. டைனோ பாருங்க, அசல் பைத்தியம். டைனோ. மாப்பிள்ள எனக்கு தெரிஞ்சு நம்ம 3 பேர் மட்டும் உள்ள போய்க்கலாம். அதனால வண்டி பார்த்துக்கிட்டு இன்னும் உள்ளே இறக்கிட்டோம். நாங்கள் வண்டி பார்த்துக்கிங்களா பத்திரமா. நீ சொல்லிருக்கணும் முன்னாடி அவார்ட் ஃபங்க்ஷன் போக போறோம் அப்படின்ட்டு. மாப்பிள்ள அவார்ட் ஃபங்க்ஷன் போவேலன்னு சொல்றான். டேய் ஏய் அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லவே இல்ல டைனோ என்கிட்ட. ஓகே ஓகே நான் இங்க இது சித்தோட இருக்கீங்களா? டெக்ஸ் வேலி இருக்குல்ல, அது இருக்கீங்களா? ஆமா 2 டைமுங்க. ஸோ இவ்வளோ பெரியவங்களும் நம்ம சேனலை பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.
இறங்குங்க. கார் காட்டுங்க சார். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பவானி பாலத்தில் தான் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் குளிக்க போகிறாங்க. ஆமா, பாட்டி வந்துட்டு இதில் வந்து டைவ் அடிக்க போகிறாராமா. ஸோ பவானி பாலத்து மேலே இருக்கும். அந்த ட்ரோன் கிளிப் பார்த்துருப்பீங்க, வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை, சூப்பராக கிளைமேட்டும் நல்லா இருக்கு, தண்ணியுமே அதிகமாக போகிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த நீ குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துரு, நாங்கள் இங்கே நிற்கிறோம். நான் குளிச்சிட்டேன், எனக்கு வேண்டாம். எவரை வேட்டா அந்த பூலாம்பட்டியில் ஒருத்தர் கூச்சாரு தெரியுமா? ஏங்க அந்த மாதிரி காண அவர் கூச்சாருன்னா அவ்வளோதான். பவானி பாலத்தை பாருங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனு 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 பொம்பளை சோக்கு. ஏய் நான் வாங்கி மென்ஷன் பண்ணிப்பேனே. ஆக்சுவலாக இந்த தலைக்கு என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்து சொல்லுங்களேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பவானியில் ட்ரோன் கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா மில்கி மிஸ் போக போகிறோம். எதுக்கோசரம்னா இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகாமல் வந்துருப்பானுங்க பாருங்க. அசல் அப்படியே அந்த பவானி கோயிலில் உட்காந்துருப்பானுங்களே. இவனும் என்ன ரெடி ஆகல, நீ இதே மாதிரி வர போறியா? நீ ரெடியாக வருது, சீஃப் கெஸ்ட் வேறு. சீஃப் கெஸ்ட்டா? யார் சீஃப் கெஸ்ட்டாக வராங்க? இங்கே நிற்கவே கூடாது, அலோடு இல்லை. எங்கள் கார் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சரு, அதனால் பஞ்சர் வெட்டி செப்னி மாற்றணும். சொல்லு. ஒரு சூற காத்து ஊரை பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து. ஸோ இப்போ வந்து மில்கி மிஸ் வந்திருக்கோம். எதுக்குன்னா இங்கே வந்து சாப்பிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு போயிடலான்ட்டு. இன்னைக்கு 1/2 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம மில்கி மிஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ரெடி ஆயிடுச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு கிளார் அடிக்குது, 4 o'clock ஆயிடுச்சு. டைனோ மாப்பிள்ள வந்து பயங்கரமாக மூஞ்சி கழுவிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா? இந்த சட்டை எவ்வளோ தெரியல மாப்பிள்ள உனக்கு? என்ன பண்ணுறேன் எடுத்தது 5000 ரூபா. ஆமாடா, தெரியாதானே இது? ஸோ இந்த சட்டை வந்து தெரியும், 15,000 ரூபாய்க்கு வாங்க. இந்த சத்தியமாடா 5000 ரூபா. நான் நம்ப மாட்டேப்பா. டேய் சத்தியமா நான் 5000 ரூபா. அட போயா. ஐயோ 5000 ரூபா. போயா. டேய் எங்க அம்மா சத்தியமா 5000 ரூபா. டேய் தினேஷ், இந்த சட்டை எவ்வளோடா? 500. சாகவடிச்சிருவேன். இல்லையா? அது அதிகம்டா. ஏய் பைத்தியம் மாடி, நீ 4 பேர் பாரு, அது வெச்சு 3 பேர் கல்ல எடுங்க. சை படிக்கற பாபு. கிரணே கம்மியா இருக்கா? கண்ணு எரியுது. ஆமா, காட்டு தரான் அவனுக்கு. அப்புறம் நினைச்சு பாரு. அதான் கேட்டேன், கிரணே இருக்கிறியா? Many hours later. ஃபைனலா டெக்ஸ்டைலுக்கு 4:30 மணிக்கு வந்து சேர்ந்தாச்சு. எத்தனை மணிக்கு சொல்லி எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்? 3 மணிக்கு இங்கே இருக்க சொன்னாங்க. நம்ம டைமிங் எல்லாத்துக்குமே தெரியும், 4:30 மணி. அது அப்படியே எப்படியோ இதாகிடுது. ஸோ 4:30 மணி. தினேஷ் 4:30 மணிக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வந்தாச்சா? நீங்கள் சொன்ன மாதிரி பழம் ஒன்றும் இல்லை, 3 மணிக்கு அவார்டு கொடுத்துருவாங்களான்னு இல்லை. வசந்த் காப்பிரைட்டு விழுண்டா. ஸோ இப்போ நம்மளுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்குல்ல, அது இருக்கு. ஏமாப்பில் நம்ம நாமக்கல்ல இருந்து மணாலிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவர் ஆம்னில வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. ஆம்னிலேயே ஃபர்ஸ்ட் டைம் லடாக் போன ஒரு மனிதர், பிரதரோட தீவிரமான ஃபேன் தான். ஸோ அவர் ஒரு வார்த்தைகள் பேசணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த். இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தான் வந்து நாமக்கல்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆம்னியில் இந்தியா ஃபுல்லாக 2 டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ளூ கலர் ஆம்னியில் நாமக்கல் டு லடாக் அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த ஆம்னியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். எடுத்துக்கலாங்க.
ஸோ இது வரைக்கும் அந்த ஆடியோலாம் கேட்டுச்சான்னு தெரில, இப்போ ஃபுல்லாக பேசிடுறேன். எடிட்டர் நீங்கள் வந்து அது ஆடியோ நல்லா கேட்கல அப்படின்னா அதில் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ வந்து நம்மளுக்கான அவார்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட 4வது அவார்டுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக் தானே இது? ஆமாம், இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இங்கே பாருங்கள் இந்த டெக்ஸ் வேல்யூவில் வாங்கியிருக்கோம். எதுக்குன்னா ட்ராவல் ஆகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சூப்பராக இருக்குது. அது ஸ்லாங் வரல டைனோவுக்கு. ஸோ நல்லா இருந்தது. நம்ம ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசியிருப்போம். ஒரு லைட்டாக ஸ்டக் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, என்னடா சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் வந்து பேசல. டிஸ்ட்ரிக்ட் தான் இது. சரி, நீங்களாம் படிச்சிருக்கீங்க பெத்தவாள். அப்படிலாம் நான் டெய்லி மாதம் ஏறுறேன்டா ஸ்டேஜ். நீ அடி தப்பு இல்லை. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஈரோடு ஸ்டூடியோக்கு போகிறோம். எதுக்குன்னா டைனோட கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ். இல்லை அவார்டு வாங்கினதுக்கு வசந்த் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறான். தீபாவளி பொங்கலுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி வசந்த் எல்லாத்துக்கும் வாங்கி தர போகிறான். அவார்டு வாங்கினதுக்கு வந்து எங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஸ்டூடியோவில் ட்ரெஸ் எடுத்து தர போகிறாரு. தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வசந்த். தேங்க்ஸ் ஃபார் வசந்த் ஹரிஸ். உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். யார் அவர் வசந்த் ஹரிஸ்னா? லோகோ எடுத்துட்டு என்னோட லோகோ பெஸ்ட் எடிட்டர். ஆமாங்க, நம்ம சேனலோட எடிட்டர் உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே தெரியும். தலைவர் இவர் தான் அப்படியே முத்த வெத்தியும் இங்கேருந்து வர வைப்பார். அடியிலேருந்து ஒன்று வருமேங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. யார் கொடுத்தாங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஆமாம், சொல்லு பார்க்கலாம். தெரியாதுங்க. டெடி அந்தியூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தாங்க. இன்வைட் பண்ணது அவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னால் கட் பண்ணிடு. இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். டெடி அந்தியூர் அண்ட் அறம் ஸ்பான்சர் பண்ணி இவங்க 2 பேர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பெரிய ஆளுங்க. இவர் வந்து பெரிய ஆளுங்க. இதெல்லாம் கட் பண்ணியிருக்கோம். ஏன்டா அங்கேயே உட்காந்துட்டான் கார்லயே உட்காண்டானா? என்னடா ஆச்சு? பச்சைக்கிளி பாருங்க அங்கே தெரியுதா? மாப்பிள்ள ஜூம் பண்ணு. பக்கத்துல போனோம். வசந்த் வந்து ஸ்டூடியோல வந்து ட்ரெஸ் வாங்கி தரேன் எல்லாத்துக்கும். டிஷர்ட் ஆஃபர் போட்டுருக்காங்க, அதனால வாங்கி தரேன். என்னடாச்சு? இந்த அவார்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருது பாருங்க பச்சைக்கிளி. ஆமாம், இதுதான் வந்து காரணம். நம்ம தான் இவ்வளோ தூரம் ஈரோட்டில் கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா பச்சைக்கிளி தான் காரணம். முக்கிய காரணம். துணை காரணம் வந்து வசந்துங்க. பயந்து போயிட்டு சத்தியமா. வசந்துக்கு மூஞ்சி பூரா பல்லா தான் இருக்கு. பரதே பயமா இருக்கடா. அவன் வந்தா பார்த்தா வசந்து காணாம வருஷம் இப்படி பாதியா போயிட்டாங்க. அப்பா வண்டி நீ தப்பிச்சுக்கு இறங்கி ஓடிடுவேன். பாபா ஆண்டவே பறந்துருவாரு. கார் கால குச்சி வண்டி வண்டி எடுத்துறாங்க.